கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் இப்போ ஒரு லைவ் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், அந்த லைவ்ல விஜய் சொன்ன ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள், என்ன பழிவாங்கதா இருந்தா என்ன மட்டும் டார்கெட் பண்ணுங்க, என்னோட தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல. இதுவரை நாங்கள் 5 மாவட்டத்தில் மாநாடு நடத்தியிருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வரல. கரூர்ல மட்டும் ஏன் வருது, எப்படி வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரூர் மக்களே நேரடியாக வந்து உண்மையை சொல்லும்போது கடவுளே வந்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு வேர்டையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்னால் மட்டும் எப்படி அங்கேருந்து போக முடியும், நானும் மனுஷன்தான், ஆனால் நான் அங்கே திரும்ப வந்தேன் அப்படின்னா அதை வச்சு வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. நிறைய பேர் டிஎம்கே மேலேயும் தப்பு சொல்கிறாங்க, நிறைய பேர் மக்கள் மேலேயும் தப்பு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 33 பேர் அதில் டெத்தாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சின்ன குழந்தைங்களை கூட்டு வரணுமா, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வரணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் முன்வைக்கிறாங்க அவங்களோட கருத்தை. டிவிகே வந்து ப்ரோட்டோகால்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னும், டிஎம்கே வந்து வேணும்னே திட்டமிட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் நிறைய பேர் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம்.